ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு திருநெல்வேலி லொகேஷன் வந்து ஒரு ஜாப் வேகன்சி பார்க்க போறோம். திருநெல்வேலி அண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்டும் அட்டன் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. நியர்பை ஏரியாஸ் போட்டிருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு புரியும். ஸோ என்ன கம்பெனி? ஸோ கம்பெனி நேமே நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. டேட்டா சிற்பி. ஓகே, டேட்டா சிற்பி. இதுதான் வந்து கம்பெனி. ஐ திங்க் இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். திருநெல்வேலியில இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி. சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஓப்பனிங் தான் அவங்களுமே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஓப்பனிங் கேட்கறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஜூனியர் அப்ளிகேஷன் இன்ஜினியர்ஸ் இதுதான் வந்து பொசிஷன். இந்த ரோலுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 2 years இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிசிஏ, எம்சிஏ. அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு உள்ள டிகிரி தான் எல்லாமே கேட்குறாங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்ல நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு இருந்துக்கலாம். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிசிஏ, எம்சிஏ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா? பிஇ எப்பவுமே இருக்கும். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிசிஏ, எம்சிஏ இந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 0 to 2 years தான் இது கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேக்குறாங்க. ஓகே, நீங்க இப்பதான் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே எலிஜிபிள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ப்ரோக்ராமிங் நாலேஜ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா வெல் அண்ட் குட் அப்படி சொல்றாங்க. ஸ்கில்ஸ் ரெக்கார்ட் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஐடி கம்பெனி நீங்க போறீங்கனாலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குட் கம்யூனிகேஷன் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் கேட்கலாம். அவங்க குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் கேக்குறாங்க. சோ நீங்க வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் அட்லீஸ்ட் நீங்க அதான் சொன்னீங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவாவோ பைத்தனோ இல்ல C++, இப்ப கூட C++ கூட வேல்யூ இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. அண்ட் உங்களுக்கு நாலேஜ், டேட்டாபேஸ் நாலேஜ், அதாவது SQL, டேட்டாபேஸ், HTML இது ரிலேட்டடான ஓகே உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தாலுமே இதுவும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோல் வேகன்சி இருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட், ஆப் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அப்ளிகேஷன் இன்ஜினியர் ரோல் தான் இருக்காங்க இல்லையா? வெப் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கு. இந்த எல்லா பொசிஷனுக்குமே எடுக்கிறாங்க. ஒன்லி திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் திருநெல்வேலியில் இருந்தாங்கன்னா மறக்காம இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. யாருக்கு நீங்க அனுப்பணும்னா பாத்தீங்கன்னா உங்களோட ரெசியூம் வந்து ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும். அந்த சென்ட் பண்ணக்கூடிய மெயில் ஐடி நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். நீங்க இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க இந்த சேனலுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணியிருந்தாலும் மறக்காம போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.